பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை பேருக்கு அவரோடு இருப்பது வாஞ்ச, உள்ளத்தின் வாஞ்ச அவரோடு கூட இருப்பது? வாங்க இந்த காலவில் அந்த கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். நன்றி. உள்ளத்தில் வாஞ்சப்பா, உங்க சித்தத்தை செய்யணும், உங்களை நான் தேடணும், என் கண்ணு திறக்கணும், உங்க சித்தத்தை மாத்திரம் என் ஜீவனோட நாளெல்லாம் நான் செய்யணும். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. யெசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யெசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். இயேசுவே, எங்க இதயத்துல ஏக்கமெல்லாம் சித்தத்தை செய்யணும், மாறியணும், உம்மை கொண்டாடணும், உம்மிலே நான் வளரணும், உம்மிலே நான் கனித்தரணும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் சுமைகள் என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்வோம். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். யெசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யெசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஆமென். உம்மைத்தான் நான் நிறுத்தியிருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நாங்கள் உங்களை தான் வாஞ்சிக்கிறோம். ஒரு வார்த்தையில் எங்களை உயிர்ப்பீங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையில நம்மளை உயிர்ப்பிப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. இந்த சாலமோன் ஞானி
அவர் சொல்கிறாரு, நீ பயமின்றி எடுப்ப, உன் வழியில் நடப்ப, உன் கால் இடராது, தடிக்கு விழ மாட்ட, தடைகள் வராது, ஆபத்து வராது. திடீர்னு ஒரு பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைகள் மூலம் பிரச்சனை, பலவிதமான தடை, இதை தான் அந்த கால் இடறது. ஆனால் சாலமன் ஞானி சொல்கிறாரு, இல்லை நீ பயம் இல்லாமல் வழியில் நடப்ப, அப்புறம் உன் கால் இடராது. அப்போ ஆனால் இன்னைக்கு நம்ம வழிகளில் இந்த பயம் இருக்குதே, பயத்தோடு தானே நடந்துகிட்டு இருக்கோம். என்ன நடக்கும்? கிறிஸ்தவனே சொல்கிறான். எப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு பாருங்கள். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நாளைக்கு நம்ம சந்திப்போன்றான். யாரு? கிறிஸ்தவன். இது ரொம்ப ஞானமாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, கடவுளுடைய சித்தத்தை அறிஞ்சிருந்தனா உன் ஓட்டம் எப்போ முடியும்னு உனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய வைக்க போகிறாருன்றதும் தெரியும். அப்போ சும்மா அப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம், கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நாளைக்கு முழிப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருக்கு சித்தம் இருக்குது, நாளைக்கு உன்னை முழிக்க வைப்பார். ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா? பரிபூர்ண ஆயுசு இருக்குது, சாட்சியுள்ள ஜீவியம் இருக்குது, நீ கனி தரணும். இது எதுவுமே பார்க்குறதில்ல, சும்மா வந்து சொல்கிறது கர்த்தருக்கு சித்தம் இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறது? நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. ஆனால் இன்னைக்கு இடருது, பயம் வருது, என்னென்னமோ நடக்குது. சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க? லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள். எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். இல்லை, திரும்பி தப்பு செய்கிறீங்க. சில நேரம் திடீர்னு ஒரு மரணத்தை நம்ம இடத்துல பார்க்குறோம், சபைக்குள்ளே பார்க்குறோம், சமுதாயத்தில் பார்க்குறோம். திடீர்னு நல்லா இருக்கிறான் யங்ஸ்டர், திடீர்னு மறிச்சு போகிறோம். தயவுசெய்து அதை உடனே இப்படி ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. இப்படி தான் லைஃப் இருக்குது, அன்சர்டனிட்டி, என்ன வேணால் நடக்கலாம். நல்லா கவனிங்க, கடவுள் மனுஷனுக்கு பரிபூர்ண ஆயுசை கொடுத்துருக்காரு, அதான் உண்மை. அப்போ அற்ப ஆயுசில் போகிறது என்ன? அது அவங்களுடைய எரர், ஹியூமன் எரர், எங்கேயோ ஒரு விதத்தில் தவறு. அதை கர்த்தர் பலமுறை காமிச்சிருப்பார், அதை சரி பண்ணுன்னு. நம்ம பண்ணுறதில்ல. நல்லா கவனிங்க. அப்போ எப்படி நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், எப்போ என் கால் இடராதுன்னா, அதுக்கு தான் 21ஆம் வசனத்தை, இந்த அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் போனீங்கன்னா தெரியுது. மெயின் ஞானத்தையும் நல் யோசனையும். இந்த மெயின் ஞானம் எங்கேருந்து வருது? அந்த விஸ்டம். அந்த அந்த விஸ்டம் எப்படின்னா ஒரு ட்ரூவான விஸ்டம், பொய் இல்லை, ட்ரூ. அந்த விஸ்டம் என்ன, எதை பற்றி சொல்லுது? சத்திய வேதத்தை பற்றி சொல்லுது. அந்த சத்திய வேதத்திலிருந்து அந்த மெய் ஞானம் உண்டாது பார்த்தீங்களா? அந்த ஞானத்தைப்படி பேசுகிறவன், அந்த ஞானத்தைப்படி செயல்படுறவன், அந்த ஞானத்தைப்படி திட்டமிடுறவன் இல்லையா, அவன் வாழ்க்கையில் பயம் வராது. அடுத்தது அவன் கால் இடராது. அந்த ஞானம் வேணும். பாருங்கள், பைபிள் எவ்வளோ அழகாக பதில் சொல்லுது பாருங்கள். இன்றைக்கி கேள்வி கேட்டோம், எப்படி பயமின்றி, வழியிலலாம் பயந்தானே போக வேண்டியதாக இருக்குது. எப்போ கால் இடறதுன்னே தெரில. அது போல தானே நடக்குது. திடீர்னு ஒரு அகால மரணம் அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுங்க. எங்கே நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடாத. ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்து வாழு, கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு ஜீவனம் பண்ணு. அப்போ பாரு, இந்த மெயின் ஞானம் தேடு. அந்த ஞானம் உனக்கு சொல்லித்தருது என்ன பேசணும், எது பேசக்கூடாது, எதை செய்யணும், எது செய்யக்கூடாது, எது கிறிஸ்தவ ஜீவியம், எது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. இன்றைக்கி அநேகர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நினச்சிக்கிட்டாங்க அது கிறிஸ்தவ ஜீவன் இல்லை. அதில் கர்த்தர் பிரியப்படணும், கர்த்தர் அதுக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ரெண்டாவது, நல் யோசனை. வேதம் பாருங்க, நிறைய பேர் என்னன்னா அதை பிக்சர் பண்ணுறது இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் எதிர்கால திட்டத்துக்கு, உன் ஜீவியத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறதா இருக்குது. நீ இன்னைக்கு ஆலோசனைக்கு எங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற? ஏதோ மனுஷங்கிட்ட ஏதோ அவங்ககிட்ட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணால் அறிவு வந்துடுற மாதிரி இல்லையே, வரலையே.
தோத்து தானே போயிட்டுருக்க. அப்போ கவனிங்க, நல் யோசனை எங்கே வருதுன்னா வேத வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அங்கே ஸ்பெண்ட் பண்ணு. ஒரு ஃபோன் கால் வந்தால் ஓடுறது, ஐயோ அந்த வேலையை முடிக்கணும்னு. ஆனால் கர்த்தரை கொடுத்த ஒரு இது இல்லை, ஒரு வாஞ்சல்ல நான் தேடணும். அங்கே தான் எனக்கு பொக்கிஷம் இருக்குது, அங்கே தான் அந்த ஆலோசனை இருக்குது. எந்த ஒரு மனுஷி கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவன் அலங்கரிக்கப்படுவான், அவன் வெற்றி எடுப்பான். அவன் குடும்பம் கண்மலை மேல் கட்டப்பட்டது போல இருக்கும். நம்ம செய்வோமா எல்லாம் இருக்கிற இடத்துல, இயேசுவே இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். இந்த வார்த்தை முத பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். ஆமேன். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.